முகமன்று சிரிக்கட்டும், மனமென்ன கருவண்டு பறக்கட்டும், உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1822ஆம் கவிதைக்கான காணொளி பதிவு. புலனத்தில் என் கண்ணில் பெண்களின் 7 வகை பருவங்களும் அதன் பெயர்களும் ஒரு சில படங்களும் கண்ணில் பட்டது. அந்த பெண்ணின் 7 வகை பருவத்தை கண்டதும் அந்த பெண்களுக்காய் ஒரு கவிதை வடித்திருக்கிறேன். கவிதையின் தலைப்பு: 7 வகை பருவம் பெண்கள் கொண்டார், முழு தமிழுலகும் அவளை தேயெனக் கண்டார். பருவம் 7 பெண்டிற்கமைத்தார் தமிழின முந்தைய மாபெரும் அறிஞர், உருவத்தாலே பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்றே பதித்தார் தமிழின மதிஞர். உருவம் மாறும் ஒவ்வொரு பருவம் வந்திடும் போதும் மெய்யணு புரியும் வினைகளுக்கேற்ப மெய்யின் உள்ளே ஒரு பருவம் தந்திடும் மாறுதலாலே உணர்வுகள் மாறும், ஆரணப் பெருகும் உணர்ச்சிகளதிலே மெல்ல. உருவெதுவாயினும் பெண் அவள் கொண்டாள் கருணை மிகத்தான், இன்னொரு உயிரை படைக்கும் திறனுளதாலே திருவின் படைப்பு திறனை இறையே தன்னுள் பொதித்து வைத்தனுப்பிய வரமுளதாலே. மருவோ மாசோ தாயின் செய்கையிலில்லை, நினைப்பிலுமில்லை எவ்வினத்தாயவள் ஆன பொழுதிலும், கருணை கசிவும் பிறர் பசியை உணர்தலும் பெண்ணுயிர்க்கெல்லாம் தானாயமையும் எல்லா திங்களின் 7 நாள் பொழுதிலும். அருவமாய் உள்ள இறைவனும் கூட கருணை பொழிவான், தானே படைத்த பலவித இனத்தின் எவ்வுயிர் மீதும் தருவானக்குணம் எல்லா இனத்தின் தாய்க்குலமதற்கு அவ்வுயிர் பெண் பாலினமாயிருத்தல் ஒன்றே போதும். அருவமாய் உள்ள இறைவனும் கூட கருணை பொழிவான், தானே படைத்த பலவித இனத்தின் எவ்வுயிர் மீதும் தருவான் அக்குணம் எல்லா இனத்தின் தாய்க்குலமதற்கு அவ்வுயிர் பெண் பாலினமாயிருத்தல் ஒன்றே போதும். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். மலரென்ற முகமென்ற சிரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகமென்ற சிரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும்.
la 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 la